ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து 30 பேருக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து 15 பேருக்கு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறேன். அது சீரக சம்பா ரைஸ், சிக்கன் ரைஸ், லெக் பீஸோட சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிடுறேன். பச்சை மிளகா ஒரு 7 எடுத்துக்கோங்க. இது நான் 30 பேருக்கு பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் உங்களுக்கு காட்டும் போது 15 பேருக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தக்காளி வந்து கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி அதிகமாக போடும்போது அது தக்காளி சாப்பாடாக மாறிடும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தக்காளி கம்மியாக தாங்க போடணும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கே ஒரு மசாலா இருக்குது. நான் அது வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணேன். அது என்ன மசாலான்னு அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்து பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லை அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஒரு மாதிரி பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, கசகசா அப்படிங்கிற மாதிரி ஒரு 6-7 ஐட்டம்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி சீரக சம்பா ரைஸை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். என்னடா 2 பாட்டாக இருக்கான்னு பார்க்காதீங்க. இது ஒரு 15 பேருக்கு, அது ஒரு 15 பேருக்குன்னு தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ நான் தனித்தனியாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து 15 பேருக்குங்கும்போது, அதாவது 30 பேருன்னு கணக்கு வச்சாவே 6 கிலோ தாங்க. அதாவது 3 கிலோ சீரக சம்பா ரைஸ், 3 கிலோ சிக்கன் வருங்க. அதுவே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டோம். இது வந்து ஒரு 15 பேருக்கு வந்து சாப்பாடு பிடிக்குங்க. ஒரு 1.5 கிலோங்கும்போது ஒரு 15 கிலோவாவது இதில் மெயின்டைன் பண்ணலாம். அதனால் நான் ஒரு பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தம் பிடிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம தாளிக்க வேண்டிய பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கணுங்க. நல்லா அது புரிகிற அளவுக்கு இது பண்ணிக்கணும். இது உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் வரும். இதில் வந்து அன்னாசி பூ, லவங்கம், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக நல்லா பொரியணுங்க. பொன்னிறமாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட கலருங்கிறது கிடைக்கும். நம்ம வந்து இந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆட் பண்ணால் அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. சரி, நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து ஒரு 7 8 தான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதை மாதிரி தாங்க. 300 பேருக்கு ஒரு 400லேருந்து 500 கிராம் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் பச்சடிக்கு தனியாக வேணும்னா நீங்கள் பச்சடிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து இப்போ 15 பேருக்குங்கும்போது ஒரு 250, அதில் 300 கிராம் மட்டும் எடுத்தால் போதும். தக்காளி வந்து இப்போ 500 கிராம் எடுக்கிறீங்கன்னா தக்காளி 400 இல்லை 350 கிராம் மட்டும் எடுத்தால் போதும். 30 பேருக்கு நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் புதினாவை நல்லா அலசி வச்சுக்கிறோம். புதினா வந்து அலசிட்டு போடலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு போடலாம். இப்போ அது 15 பேருக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவும் புதினாவும் அந்த கொத்தமல்லியும் போட்டுக்கணுங்க. ரெண்டுமே அப்படியே அந்த வாசனை வந்து அந்த எண்ணெயில் இறங்கினா தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த புதினாவோட ஸ்மெல்லாம் இது பண்ணி பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வருங்க. ஸோ புதினாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து மறந்தாதீங்க. ஏன்னா நார்மலாக தக்காளி சாதம் சமைக்கும் போது கூட, இல்லை குஸ்கா சமைக்கும் போது கூட, நமக்கு வந்து நெய் சாதம் இது சமைக்கும் போது கூட நம்ம புதினா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம புதினாவை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 30 கிலோன்னா 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. 30 பேருக்குன்னா 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா வணக்கிக்கிட்டோம். அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணுங்க. நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணுங்கள், சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவும் அதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நான் ஒரு ஆளாக இருக்கனால என்னால் கேமராவும் பிடிச்சிக்கிட்டு இதையும் மெயின்டைன் பண்ண முடியல. பட்டு சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து ஐ திங்க் ஒரு 200 கிராம் அவ்வளோதாங்க இருக்கும். ஏன்னா வந்து நான் தக்காளி கம்மியாக தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு சிக்கன், அதுக்கப்புறம் கழுவிலாம் வச்சுருப்போம் இல்லையா, சிக்கனையும் அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிடணும். மட்டனாக இருந்தால் நம்ம வேக வச்சு எடுத்து போடுவோங்க. ஆனால் சிக்கன் அப்படி எடுத்து போட தேவையில்லை. சிக்கன் எப்போவுமே வேகிறதுக்கு 10 or 12 minutes தாங்க ஆகும். அதிகபட்சம் 15 minutes தான் ஆகும். நம்ம சிக்கனோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குங்க. ஒவ்வொரு சிக்கன் நல்லா ரஃப்பாக இருக்கும், ஒவ்வொரு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் நாங்கள் வாங்கினது வந்து சாஃப்டான சிக்கன் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அதை வந்து மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க, சில கடையில் சொல்ல மாட்டாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்கனால இது மெஷர்மெண்ட் தெரிஞ்சு அந்த குவாலிட்டி, அந்த சிக்கனோட இதெல்லாம் ஸ்பாஞ்சாக இருக்குமா இல்லை ரஃப்பாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கினோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கினோம்.
அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு கடைசியில் பிரியாணி வந்துச்சு. ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். சாரி, அந்த வீடியோவில் உங்களுக்கு எடுக்க முடியல. அது வந்து பிரச்சனை இல்லை. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். 1:2 கணக்குப்படி தான். ஸோ கேசரி பச்சடி அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்து சிக்கன் லெக் பீஸ் சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்குறது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.